ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா 3/4 கிலோ அளவு சுத்தம் பண்ண சிக்கன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த உடனே இதை நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில் நம்ம தண்ணி ரொம்ப ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்மளுக்கு சிக்கன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி பிரியும் இல்லையா, அப்போது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.